வணக்கம் நண்பர்களே. பெரும்பாலான ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செய்யக்கூடாத தவறுகளை சிறு வயதிலே செய்து அவர்களுடைய இளமையை அழிச்சுக்கிறாங்கங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா, இல்லற வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிடுதுங்க. அவர்கள் என்னதான் மருந்து மாத்திரைகள் ஏதோதோ பண்ணி ட்ரை பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, அந்த இல்லற வாழ்க்கைன்றது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயதில் தகாத பழக்கங்கள் எதுன்னு சொல்கிறோன்னா, நம்ம சுய இன்பத்தை தான் சொல்கிறோம். சுய இன்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஈடுபட ஆரம்பிப்பாங்க. ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது மேலே இருக்கக்கூடிய மோகம் அவ்வளோ சீக்கிரம் விடாதுங்க. அவர்கள் விடணும்னு நினச்சாலும் அந்த சுய இன்பம்ன்ற ஒரு மோகம், ஒரு போதை விடாமல் என்ன பண்ணால் அவர்களை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். அவர்களும் காலப்போக்கில் அது ஏதோ டீ காபி சாப்பிட்ற மாதிரி தினம் அதில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுனா, அவர்களுடைய பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய டோட்டல் நரம்பு சிஸ்டமே என்ன ஆகும்னா பாதிச்சிருங்க, வீக் ஆகிடும். அந்த மாதிரி வீக் ஆகிறதுனால என்ன ஆகுனா, சரி வர எலும்பாதுங்க. எலும்பாமல் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லற வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கவே முடியாது. மீறி இருந்தாலும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே விந்து தாக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. சீக்கிரம் விந்து வெளியேறிடும். அது மட்டும் இல்லை, சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, சில சின்ன பசங்களாக இருப்பாங்க, பார்க்க நல்லா ஜிம்பு அடி மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவர்கள் பெண்ணுறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போகாது. அதுக்குள்ளேயே அதிகப்படியான உணர்வுகள் ஏற்பட்டு விந்து தானாக வெளிப்பட்டுரும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயதில் அதிகப்படியான சுய இன்பம் பண்ணுறது தாங்க. வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது நான் விட்டுட்டேன் சார், ஆனாலும் எனக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் கூட சரியாகலை, இன்னும் அதிகமாக தான் ஆகிருக்கு அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க அந்த மரகத மூலிகை மருந்து எடுத்திங்கன்னா உங்களுடைய ஆண்மை குறைவு பிரச்சனை முற்றிலும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். நிரந்தர தீர்வு இந்த மூலிகை மூலியமாக உங்களுக்கு அளிக்கப்படும். இதை சாப்பிட்றதுனால 0% இருக்கக்கூடிய விருப்பத்தன்மையை நல்ல ஒரு விருப்பத்தன்மையை வர வைக்கும். நேச்சுரலாக ஒரு நாளைக்கு நீங்கள் 3 தடவை 4 தடவை உடல் உறவில் ஈடுபடலாம். அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த பிறப்புறுப்பு நெளிஞ்சு போயிட்டுருக்கோம், படிப்படியாக உள்ள உடம்பு போய் விட்டு ஆரம்பிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி பிரச்சனையும் இது சரி செய்யுங்க. விந்து நீர்த்து போயிருந்ததுனாலும் சரிங்க, இருங்க செய்யுங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். இந்த முதல் மாத்திரை சாப்பிடும் பொழுதே விருப்பத்தன்மை நல்லாயிருக்கும். முதல் நாளே தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். எங்கே இருந்தாலும்